அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இப்படித்தான். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் காதல் மற்றும் காமம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேதுவின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இருப்பது செவ்வாயின் வீடாக வரக்கூடிய மேஷத்தில் இருக்கு. வேகமானவர்களாக இருப்பாங்க, விவேகமானவர்களாக இருப்பாங்க, எதுலையும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள், வெளிப்படையானவர்களாக இருப்பாங்க, நல்ல தோற்றப்பொழிவும் இருக்கும், தெய்வீக அம்சமும் இருக்கும். இவங்க காதலை பொறுத்தவரையிலும் பொதுவாகவே உடல் ரீதியான நெருக்கத்தை விட மன ரீதியான நெருக்கம், அன்பை எதிர்பார்ப்பாங்க. இந்த அன்பு இருந்துதான் அவர்களோட தாம்பத்திய வாழ்க்கையில் இணைவாங்க. அன்பு இல்லாம எதுலையுமே அவ்வளவு சீக்கிரம் ஈடுபட மாட்டார்கள். அதே போல இவர்களுக்கு காதல் திருமணமும் ஏற்படுது. சில பேருக்கு காதல் ஏற்பட்டு பிரிந்து விடுகிறார்கள். திருமணம் ஆகிறதுல தாமதம் ஆகுது. திருமண வாழ்க்கையில இவங்க எதிர்பார்க்கிற அந்த அன்பு பாசம் என்பது இவங்களுக்கு கிடைக்காம போயிடுது. பெரும்பாலும் சொல்றேன், சில பேருக்கு விதிவிலக்கும் இருப்பீங்க. இந்த வீடியோவில் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அஸ்வினி நட்சத்திரனாவே ஹார்ஸ், குதிரை, இதான் இந்த நட்சத்திரத்துடைய மிருகம். ஹார்ஸ் பவர் இவங்க கிட்ட இருக்கும். உணர்வு பூர்வமானவர்களாக இருப்பாங்க. நெருப்பு ராசியில் இருக்கு அஸ்வினி, செவ்வாயோட வீட்டில் இருக்கு. அந்த செவ்வாயுடைய ஆளுமை, செவ்வாயுடைய வேகம், செவ்வாயுடைய வெளிப்படைத்தன்மை இருக்கும். அஸ்வினின்றது கேதுவுடைய ஞானம். அதே போல இந்த கேதுவுடைய வெறுமை, விரக்தி அதுவுமே இருக்கும். ஸோ அப்போ இவங்க யார் மேல பொசசிவா நேசிக்கிறாங்களோ, ஈவன் பிள்ளைகளாகட்டும் அல்லது வாழ்க்கை துணிவராகட்டும், அவங்க கிட்ட இவங்களுக்கு ரிட்டர்ன் வர்றது என்னன்னாக்க வெறுமை. இவங்களை பொறுத்தவரையிலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அன்பு காட்டக்கூடியவர்கள், அன்பை செலுத்தி அன்பை பெறணும்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனா அன்பை செலுத்தினாங்கன்னாக்க பொசசிவா இருக்கும். பட் இவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது என்னமோ குறைவாக தான் இருக்கு. இதுல எக்ஸெப்ஷன் சில பேர் இருப்பீங்க. ஆனா பெரும்பாலானோர் ஜாதகப்படி, நிறைய அனுபவத்தின்படி நாம பார்த்த வகையில அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு ஒரு வெறுமையான வாழ்க்கையாவே இருக்கு. சில பேருக்குலாம் தனிமையாவே இருக்கிறாங்க. திருமணம் ஆன பின்பும் ஒரே வீட்டுல இருந்தா கூட தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். திருமணம் ஆகாம லேட் ஆகிட்டு அதனால தனிமையா இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. எல்லாமே கூடி வர்ற மாதிரி வரும். ஆனா விலகி போய்கிட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா அப்ப என்ன செய்யணும் இதற்கு அப்படின்னாக்க முக்கியமா அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலா. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பொறுத்தவரையிலும் பார்ப்பதற்கு நல்ல தோற்றப்பொழிவு, கம்பீரமான தோற்றப்பொழிவுடையவர்களாகவே இருப்பாங்க. வெளிப்படையானவர்களாக இருப்பாங்க. முகத்தில் அடிச்ச போல எதையுமே பேசிடுவாங்க. கேதுவின் நட்சத்திரம் என்றதுனால குழப்பங்களும் கொஞ்சம் இருக்கும். திருமணத்திற்காக வரன் பார்க்கறாங்கன்னா வரன்கள் வரும். ஆனா அது செட் ஆகாம தாமதமாகவே இருக்கும். இவர்களை பொறுத்தவரையிலும் காதலும் அதிகம், காமமும் அதிகன்ற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு காதல் ஏற்பட்டு விலகக்கூடிய வாய்ப்போ அல்லது அந்த காதல் வாழ்க்கை சக்சஸ் ஆனாலையும் அந்த காதல் ஜெயிச்சிட்டாலையும் திருமணம் ஆன பின்பு திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடு, சில சச்சரவுகள், சில பிரச்சனைகள் போன்றவை இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல சில பேருக்குலாம் தோஷங்கள் இருக்குன்னா அவங்க பிரிந்து கூட இருக்கிறாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாம்பத்திய வாழ்க்கையை பொறுத்தவரை எதையும் வெளிப்படையா தனக்கு தேவையானதை, தன்னுடைய விருப்பங்களை வெளிப்படையாக தெரிவிப்பாங்க. தன்னுடைய துணையிடம் கேட்டு பெறுவாங்க. அதே போல வழக்கமான முறைகளை விட புதுமைகளை புகுத்துவதிலும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. தாம்பத்திய வாழ்க்கையில எதையும் நேரடியான அணுகுமுறையை விரும்புவாங்க. அதாவது தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் தயங்க மாட்டாங்க. அதே போல இவங்க ஆளுமையை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. தாம்பத்திய வாழ்க்கையில தன்னுடைய துணையிடம் இவங்க விருப்பப்படி நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதை ஆளுமையை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல அன்பையும் எதிர்பார்ப்பாங்க. அதாவது உடல் அளவில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட அன்புக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதிலையும் புதுமையை விரும்பக்கூடியவர்கள், மந்தமாக செயல்பட மாட்டார்கள், வேகமாக செயல்படுவர்களை தான் விரும்புவாங்க. சுறுசுறுப்பானவர்களை தான், இவங்கள மாதிரியே இருக்கிறவங்கள தான் விரும்புவாங்க. இவங்களுக்கு லெத்தாஜிக்கலா ஸ்லோவா இருக்கக்கூடியவர்களை பெருசா பிடிக்காது. அதே போல இவங்க எந்த அளவுக்கு இவங்களை ஆளுமை பண்றாங்க, அவங்கள இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆனாலும் அவங்க கிட்ட இவங்களும் ஆளுமை பண்ணுவாங்க. இவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவாங்க.
சரிசமமா எதையும் எதிர்பார்ப்பாங்க. காதல் காமம் பொறுத்தவரை இவர்களுக்கு எண்ணங்கள் அதிகமாக இருந்தாலும் சில நேரங்களில் திருமணம் ஆகாமையே தனிமையில் இருக்கிறது. திருமணம் ஆன பின்பும் இவங்களுக்கு சரியான புரிதல் உள்ள வாழ்க்கை துணைவர் அமையாம தனித்திருக்கிறது. அதனால சில பேருக்கு வேற தொடர்புகளோ வேற வெளியில திருமணத்துக்கு மீறிய பந்தங்களோ ஏற்பட்டுடுது. அந்த வகையிலையும் சில மனக்கசப்புகள் சில பாதிப்புகளும் இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிடிவாத குணம் இருக்கும். அதே போல இவர்கள் பிடிவாதத்தாலையும் சில முரண்பாடுகள் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் சோர்வடையாமல் எதையுமே சமாளிப்பாங்க, எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடுவாங்க. தன் முயற்சி இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய வார்த்தைகள் இனிமையானதாக தான் இருக்கும். கோபம் இருந்தாலையும் நல்ல ஒரு குணமும் இருக்கும். அதே போல சில குழப்பங்களும் இவங்க கிட்ட இருக்கும். சில முடிவுகள் எடுப்பதில் தாமதம் செய்வாங்க. பொதுவாகவே இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க கல்யாணம் ஆன பின்பும் ஒரு அன்பை எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப பொசசிவா தன்னுடைய துணை கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப அந்யோன்யமா இருக்கணும், தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அதற்கு ஈக்குவலா இல்லாத ஒரு பார்ட்னரை அடைஞ்சிடுறாங்க. அதனால பாதிப்பு. பொதுவாகவே இவங்களுக்கு ஒரு நல்ல ஆளுமையும் அதே போல நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நபர் வாழ்க்கை துணைவராக வரும்போது இவங்களுடைய வாழ்க்கை பெரிதாக பாதிக்கப்படுவதில்லை. லக்னத்துக்கு 12ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், இந்த பாவகத்தை பார்க்கும்போது நம்ம திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு எப்படி தாம்பத்திய சுகம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதே போல நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாயோட அமைப்பு பார்க்கணும். சுக்கிரன் வலிமையாக இருக்கு, பகை வீட்டுல இல்ல, அல்லது நீசம் பெறல அப்படின்னாக்க, அல்லது கேதுவுடன் இணைந்து இருக்கல அப்படின்னாக்க, சனியோட சுக்கிரன் இணைந்தா கூட சுக்கிரன் கெடும். அந்த மாதிரி இணைவுகள் இல்லாமல் இருக்கும்போது பொதுவாகவே சுக்கிரன் நல்லா இருக்கு ஜாதகத்துல அப்படின்னாக்க, ஒரு திரிகோணத்துல இருக்கு அல்லது தனித்து இருக்கு அப்படின்னாக்க, ஈவன் மறைவு ஸ்தானத்திலே 12ஆம் பாவத்துல இருந்தா கூட நல்லதுதான். ஆனா தனித்து இருக்கணும். தனித்து இருக்கு அப்படின்னாக்க குறிப்பா சுக்கிரன் நல்லா இருந்துச்சுனாவே இணையான துணை அமையும். அதே போல செவ்வாய் நல்லா இருக்கு ஒருத்தருடைய ஜாதகத்துல, அதாவது கேதுவோட நட்சத்திரத்துல உட்காராம, அல்லது செவ்வாய் நீசம் பெறாமல், அல்லது செவ்வாய் வக்ரம் பெற்று இருக்காமல், அல்லது செவ்வாய் பாத்தீங்கன்னா கேதுவோடவோ அல்லது ராகுவுடன் க்ளோஸா இணைந்து இருக்காமல், சனியுடன் செவ்வாய் சேர்ந்து இருக்காமல், பகை வீட்டுல போய் செவ்வாய் இல்லாமல், செவ்வாய் தோஷத்தை கடுமையை ஏற்படுத்தாமல் இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கு துணை கூடவே இருப்பாங்க. அதே போல அந்த துணையால மகிழ்ச்சியும் கிடைக்கும். இப்போ செவ்வாயும் சுக்கிரனும் ஜாதகத்தில் இருக்கிறத பொறுத்து தாம்பத்திய சுகம் எப்படி இருக்கும், அதற்கு இணையான ஒரு துணையை இணைக்கும் போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுதான் முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயம். இப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மருத்துவம் சார்ந்த துறை, பார்மா, நர்சிங், இந்த மாதிரியான துறைகளில் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை குணம் பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல குணம் தான். மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம், ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு, கோபம் வெளிப்படையா ஒருத்தரை கண்டிப்பாங்க, வெளிப்படையா ஒரு விஷயத்தை தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிடுவாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பொறுத்தவரையிலும் சுத்தமா இருக்கணும், தன்னுடைய சுற்றுப்புறத்தை சுகாதாரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறதுல ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. தாம்பத்திய வாழ்க்கையில தன்னுடைய துணையையும் மகிழ்ச்சியாக வச்சுக்குவாங்க, தானும் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. கணவன் மனைவி ஒன்னாவே இருந்தா கூட இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட அன்பை யாராவது பேசும்போது அந்த அன்பில் அடிக்ஷன் ஆயிடக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதனாலதான் இவங்களுக்கு வேற ஒரு உறவோ வேற ஒரு தொடர்போ வேற ஒரு எதிர்ப்பாளினுடைய நட்போ ஏற்படக்கூடிய வாய்ப்போ அவங்க ஜாதகப்படி அந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுகிறது. அப்படி இல்லைனாக அப்பவும் தனிமையாவே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் தசை கேது தசை. கேது திசையில இவங்க பிறக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இருக்கும். தந்தைக்கு வேலை கிடைக்கிறது, ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, அல்லது சொந்த வீட்டுக்கு போறது, இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களும் இவங்களுக்கு ஏற்படும். அடுத்து வரக்கூடிய தசை சுக்கிர தசை. 7 வயசுல இருந்து 27 வயசு வரலும் சுக்கிர தசை இருக்கும். இந்த சுக்கிர தசையில படிப்பு, அதே போல இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆனா உடல்நல தொந்தரவு போன்றவை அடிக்கடி ஏற்படும். தந்தைக்கு கடனோ அல்லது தந்தைக்கு கொஞ்சம் பாதிப்பு போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த சுக்கிரதச காலகட்டத்துல இவங்களுக்கு காதல் போன்றவை, எதிர்ப்பாளினுடைய நட்பு போன்றவையும் இவர்களுக்கு ஏற்படுது. அந்த சுக்கிரதச காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய எதிர்ப்பாளினுடைய நட்பால சப்போஸ் அது மேரேஜ் வரலும் போயிடுது, திடீர்னு கல்யாணம் பண்ணிடுறாங்க அப்படின்னா கூட கலஸ்திர தோஷம் இருந்து கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். கலஸ்திர தோஷம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்குன்னாக்க சீக்கிரமாகவும் சில பேர் கல்யாணம் ஆயிடும். அது காதல் திருமணம் ஆயிடும், காதல் சக்சஸ் ஆயிடும். ஆனா எந்த அளவுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆச்சோ அந்த அளவுக்கு பிரிவுகளையும் சந்திச்சு தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலையை பிற்கால வாழ்க்கையில ஏற்படுத்தும். அப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரதசை காலகட்டத்துல
இவங்க கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். எதிர்ப்பாளினுடைய நட்பு காதல்ல. அதே போல காதல் வருது அப்படின்னாலையும் அது சக்சஸ் ஆகல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனா சக்சஸ் ஆகுதுனாலையும் அதை பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது சிறப்பு. 27 வயதுக்குள்ள மேரேஜ் ஆகும்போது அவங்களுக்கு விரும்பிய நபரை அல்லது காதலித்த நபரை கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. சூரிய தசை 6 வருஷம், 27 to 33 வயது வரை இவர்களுக்கு திருமணம் தாமதம், தடைகள் போன்றவையெல்லாம் நிறையவே வரும். அடுத்தது 33ல இருந்து 43 வரையிலும் பாத்தீங்கன்னாக்க சந்திர தசை. இந்த சந்திர தசை காலகட்டத்திலையும் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 33 வயசுக்கு மேல சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுது. அதாவது 27க்குள்ள சில பேருக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும், காதல் திருமணம் ஆயிடும், அல்லது சொந்தத்திலேயே கூட மாப்பிள்ளை இருக்கிறாருன்னா கல்யாணம் ஆயிடும். அது காதல் திருமணமாவோ விருப்பப்பட்டோ பெரியவங்களால நிச்சயிக்கப்பட்டு கூட கல்யாணம் ஆயிடும். அந்த 27 தாண்டிட்டாங்கன்னா ஒரு 6 வருஷம் கல்யாணம் ஆகுறதுல தடைகளும் தாமதங்களும் ஏற்படுது. அந்த டைம்லயும் பெரிய அளவுக்கு இவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதுல தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை. திருமண வாழ்க்கையில பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது ஒரு இணையான துணையை அமைஞ்சிடுறாங்க. சந்திரன் இவங்க ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னாக்க, வளர்பிறை சந்திரனாக இருக்குன்னா ஒரு சுக்கிரனும் நல்லா இருக்கு, செவ்வாய் நல்லா இருக்கு ஜாதகத்துலன்னா ஒரு இணையான துணை கிடைச்சு அவங்க தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்க. அந்த சுக்கிரன் செவ்வாயும் நம்ம ஜாதகத்துல கெட்டு இருக்கு அப்படின்னாக்க நமக்கான அந்த எந்த அளவுக்கு கொடுப்பனை இருக்கோ அதுக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சு அவரோட வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அன்பை நேசிக்கக்கூடியவங்க இவங்க பொதுவாகவே உடல் சுகத்தை விட தன் மேல வச்சிருக்கக்கூடிய அன்புக்காக தான் இயங்குவாங்க. அந்த அன்பு இல்லைனாக ஒரு வெறுமையை ஃபீல் பண்றாங்க. ஒரு பிற்கால வாழ்க்கையில் அந்த வெறுமை சில பேருக்குலாம் ஏற்பட்டுடுது. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க ஒரு சரியான துணையை இவங்க பொறுமையா இருந்தாலையும் கல்யாணம் பண்ணிக்கும் போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கு. இவங்க கேதுவோட நட்சத்திரம்ன்றதுனால இவங்க விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்யும் போது இவங்களுக்கான அதிர்ஷ்டம் பெருகும். அதே போல வாய்ப்புகள் வரும், நல்ல வாழ்க்கை துணைவர் அமைவார். ஜாதகத்துல சுக்கிரன் சரியில்லை, சுக்கிர தோஷத்தில் இருக்கு, செவ்வாய் சரியில்லை, செவ்வாய் தோஷத்தில் இருக்குன்னாக்க திருமணம் தாமதமாகும் அல்லது திருமணம் ஆனாலும் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, நீங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை தரிசிச்சுட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் தரிசனம் செஞ்சுட்டு அங்க சேர்த்தி சேவைன்னு வருஷம் ஒரு முறை செய்யறாங்க. இந்த சேர்த்தி சேவை எப்ப செய்யறாங்க அப்படின்றது கேட்டுட்டு அந்த சேர்த்தி சேவை யாகம் வளர்க்கறதுல நீங்க கலந்துக்கலாம். அல்லது நீங்க திருமோங்கூர், மதுரை பக்கத்துல 15 கிலோமீட்டர்ல திருமோங்கூர் சக்கரத்தாழ்வார் ஆலயம் இருக்கு. அங்க சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் சேர்ந்து காட்சியளிக்கக்கூடிய சன்னிதானம் இருக்கு. லலிதாம்பிகை சன்னிதானம் இருக்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதாவது திருமணம் தாமதமாயிட்டு இருக்குன்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாக்க திருமணம் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி செவ்வாயோட ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். அதே போல பழனி முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க செய்யும் போது கொஞ்சம் தள்ளி தள்ளி போகுது, வரன் செட் ஆகல, கூடி வருது ஆனா கலைஞ்சி போகுது அப்படின்றது இல்லாம வரன் வரும், ஒரு சரியான துணை கூட கடவுளுடைய அருளால கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவே இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.